ஓகே. இப்ப ஹம், இத்தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா இல்ல. இவங்க ஆல்ரெடி இவங்களே தந்துட்டாங்க. டெல்டா ஹெச் வந்து மைனஸ்னு சொல்லி சரியா. அப்பவே உங்களுக்கு தெரியும் புறவெப்ப தாக்கம் இல்லை. அப்படி இவங்க தராட்டியும் உங்களுக்கு எடுக்கணும். எல்லா தகன வெப்ப தாக்கங்களுமே வந்து புற வெப்பத்துக்குரியது. ஏன்னா தகனம் வந்து நடக்கக்கூட ஏதாச்சும் வந்து நீங்க எரிக்கக்கூட என்ன நடக்கும், வெப்பம் சூழல்ல வெப்ப சக்தி கூடும். உங்களுக்கு உணரலும் அது அப்படின்னா சூழல்ல வெப்பநிலை கூடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா தொகுதியில இருந்து ரசாயன தொகுதியில இருந்து சக்தி ரசாயன சக்தி வந்து எல்லையை தாண்டக்கூட வெப்ப சக்தியா சூழலுக்கு வெளியே வந்திக்குதுன்னு அர்த்தம். சரியா. நான் ஏன் ரிப்பீட் பண்ணி சொல்றேன்னா இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியாட்டி உங்களுக்கு கூற்று கேள்வி சம்டைம்ஸ் செய்யலாம் போகும். சரியா, அதுக்குதான் சொல்றேன். அப்ப அந்த இரண்டாவது கூற்று பீல. மூணாவது மிகை ஆக்சிஜனின் ஒரு மோல் CH2 ஒரு மோல் CH2 எரிக்கப்படும் போது 1108 கிலோ ஜூல் சக்தி உறிஞ்சப்படும். இதுல ஒரு மூலம் சரி சரி. ஒரு மூலுக்கு தான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். ஒரு கார்பன் 2 days 2 4 4 6 இங்க சரி. ஓகே, சக்தி உறிஞ்சப்படுமா. ஓகே, இந்த மிகை ஆக்சிஜன் இங்க வராட்டி குறைவான ஆக்சிஜன் இருந்திருந்தா இங்க வர ஆன்சர்ல கார்பன் டை ஆக்சைடு வந்திக்காது, கார்பன் மோனாக்சைடு வந்திக்கும். இது நான் நீங்க சொல்லி தந்தேன். இப்ப இவங்க மிகை ஆக்சிஜன் தரணும்னு அவசியம் இல்லை. சரியா, நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். இப்ப சக்தி உறிஞ்சப்படணும்னு சொல்றாங்க. மறுவாழும் கீழே தானே. ஏன் சக்தி வந்து என்ன செய்யப்படுது, விடுவிக்கப்படுது. அப்ப அந்த குற்றம் கீழே. மூணாவது இத்தாக்கம் நடைபெறுகையில் இக்கலவையில் உள்ள CH2 தவிர்ந்த ஏனைய எல்லா கூறுகளும் வாயு நிலையில் இருக்கும். இதுவும் கேஸ், O2 கேஸ் தான், CO2 கேஸ் தான், இதுவும் கேஸ் தான். இந்த தாக்கம் நடக்குது, ஓட்டோ வச்சு எரிக்கிறாங்க. சரியா, இது வருது, இது எல்லாமே கேஸ் தான் நிக்குது. தாக்கத்திலே அதெல்லாம் தந்திக்குது. அப்ப நாலாவது கூற்று தான் சரி. விளங்கிச்சா? ஆமாக்கா. ஓகே, இது இப்ப இவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா வந்துடும் எப்படி ஒரு தாக்கத்துல தோன்ற வெப்பருரை தகன வெப்பருரை எழுதுறது. இப்ப அடுத்தது நான் வரப்போறது ஹெஸ் விதிக்கு. சரியா, எசுவின் விதி இல்லாட்டி ஹெஸ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த ஹெஸ் விதியால என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா அது ஒன்றுமே இல்லை. இப்ப நான் சும்மா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் இப்ப என் ஊர் வந்து என்ன மாத்தலை, நான் மாத்தலையில இருக்கிறேன். என்னோட யூனிவர்சிட்டிக்கு ஜெஃப்னாண்டு. இப்ப நான் இங்க இருந்து இங்க போகல. இதுல ட்ரூ பஸ் நிக்குதுன்னு வைப்போமே, இப்படி போகல. அப்படி இல்லாம எனக்கு எதுவும் மாத்திரை வேண்டாம், கொழும்புக்கு போயிட்டு கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போகவும் வேணும். சரியா, எப்படியும் போகலாம். இப்ப இன்னொருத்தர் வேற எங்க சரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் எப்படி வேணாலும் போகலாம். இப்ப ஒருத்தர் எங்க ஒரு ஹம்பந்தோட்டனா ஹம்பந்தோட்டை இருந்து ஜெஃப்னாக்கு வரதுக்கும் பஸ் நிக்கும் தானே. அப்படியே ஒவ்வொரு இடத்துல பஸ் இருக்குது. இப்ப நான் எங்க இருந்து எங்க போனாலும் இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் பயணத்தை இங்க இருந்து. சரியா, என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அம்புக்குறிகள் போட்டு போட்டு வருதுன்னா அம்புக்குறி, இது அம்புக்குறியோட தலை தானே. அம்புக்குறியோட தலை, எல்லா அம்புக்குறியோட தலையும் எங்க முடியுதுன்னு பாருங்க. இந்த அம்புக்குறியோட தலை ஜெஃப்னால, இந்த அம்புக்குறியோட தலை ஜெஃப்னால. ஆனா இந்த அம்புக்குறி கொழும்புல முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த அம்புக்குறி முடிஞ்சதுக்கு இதோட இன்னொரு தொடர் தான் பாருங்க. இன்னொரு அம்புக்குறி தொடர்ந்து போகுதுன்னா இந்த பாதை போகுதுன்னு அர்த்தம். போயிட்டு முடிகிற இடம் இப்படி போறீங்க, இன்னொரு அம்புக்குறிக்கு அதே டிரெக்ஷன் தான் நீங்க இந்த பாதையில போகணும்னு அர்த்தம். போயிட்டு அது எங்க முடியுதுன்னு பாருங்க, அதுவும் ஜெஃப்னால முடியுது. அப்ப என்னோட பாதை வந்து முடியறது ஜெஃப்னால. நான் என்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது மாத்தலையில. இப்ப நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண கொள்ள நான் இதுல பஸ்ல போறேன்னா 7 ஹவர் பிடிக்குதுன்னு வைங்களே. 7 ஹவர் நான் டிராவல் பண்றேன். இதுக்கு ஒரு கிலோமீட்டர் அளவு இருக்குது. சரியா, 285 என்னமோ கிலோமீட்டர். சரியா, மாத்தறையில இருந்து ஜெஃப்னாக்கு. அப்ப இவ்வளவு கிலோமீட்டர் நான் போறேன். இது என்ன, இப்படி ஒரு அளவு தூரத்துல போறேன். நான் மாத்திரை இருந்து கொழும்பு போறதுக்கு எவ்வளவோ ஒரு தூரம் இருக்கு, எனக்கு தெரியல. எக்ஸன் எடுப்போம், கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போறேன், இன்னொரு அளவு கிலோமீட்டர் இருக்குது. இப்ப நீங்க தூரத்தை பாத்தீங்கன்னா மாத்திரையில இருந்து ஜெஃப்னா போறதும் மாத்திரையில இருந்து கொழும்பு போயிட்டு ஜெஃப்னா போறதும் பெரிய டிஃபரன்ஸ் நிக்கு. மாத்திரையில இருந்து ஜெஃப்னாக்கு 7 ஹவர் பெற்றிடும். மாத்திரையில இருந்து கொழும்புக்கு 4 ஹவர் போயிடும். கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போறேன்னா 10 ஹவர் வேணும். சரியா, அப்ப தூரம் கூடுது. தூரம் கூடுதுன்னு அர்த்தம், சாரி, இந்த டைம் கூடுதுன்னா தூரம் கூடுதுன்னு அர்த்தம். சரியா, இப்ப இது உங்களுக்கு விளங்குது, இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சது. ஆனா இடப்பெயர்ச்சியை பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்றது என்னது, ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்குமான மிக குறுகிய தூரத்தை தான் நாங்க வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். சரியா, இப்ப நான் வேண்டா மாத்திரை டு ஜெஃப்னா போகலும், மாத்திரைக்கு இருந்து கொழும்புக்கு வந்து கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு போகலும். எப்படி போனாலும் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் ஒன்று தானே.
நான் தொடங்கினது பயணத்தை தொடங்கினது முடிச்ச இடமும் உண்டு. அப்ப 12 இடையிலான இடப்பெயர்ச்சி நீங்க எப்படி அளந்து பார்த்தாலுமே அது எங்கேயுமே மாறாது. இடப்பெயர்ச்சின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற மிக குறுகிய தூரம் தான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோமே தவிர நான் சென்ற தூரம் எல்லாமே வந்து இடப்பெயர்ச்சி. பின்னத்திற்கு வேண்டாம் மாத்தறையில இருந்து காலிக்கு போயிட்டு காலில இருந்து அம்பாறைக்கு போயிட்டு அம்பாறையில இருந்து வேண்டாம் வேற எங்கேக்கு ட்ரிங்கோக்கு போயிட்டு ட்ரிங்கோல இருந்து ஜெஃப்னாக்கு வரையிருந்தானே. அப்படி போக போக நான் இந்த இடங்களை கூட்ட கூட்ட தூரம் கூடும். ஆனா என் இது நோக்கம் வந்து எங்க மாத்தறையில இருந்து ஜெஃப்னாக்கு போறதுனே. அப்ப இடப்பெயர்ச்சி வந்து மாறாது. சரியா? இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது வந்து 10ஆம் ஆண்டு இருக்குது நான் நினைக்கிறேன். இது நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே. இப்ப இதை உங்களுக்கு செய்ய தெரியும்னு சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இடப்பெயர்ச்சியை வச்சு செய்யறேன். இப்ப நான் சொல்றேன் மாத்தறை டு ஜெஃப்னா போறதுக்கு 5 கிலோமீட்டர் தான் இடப்பெயர்ச்சி. மாத்தறை இருந்து கொழும்புக்கு இங்க 2 கிலோமீட்டர், கொழும்புல இருந்து ஜெஃப்னாக்கு 3 கிலோமீட்டர். என்னது இடப்பெயர்ச்சின்னு எடுக்கிறேன். இப்ப என்ன சொன்னேன், ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் சமனா இருந்துச்சுன்னா எங்கால போனாலும் இடப்பெயர்ச்சி சமன் அர்த்தம். சமன் தான். சரியா? இப்ப மாத்தறை இருந்து ஜெஃப்னா போற தூரம் 5 கிலோமீட்டர். அது எதுக்கு சமன்னு சொன்னா நீங்க மாத்தறையில இருந்து ஜெஃப்னாக்கு இன்னொரு ரோட்டால போறீங்க தானே, கொழும்புக்கு போயிட்டு ஜெஃப்னா போறீங்க தானே, அந்த இடப்பெயர்ச்சிக்கு சமன். அப்படின்னா நீங்க இங்க வந்து வந்த 2 கிலோமீட்டர் இங்க வந்து 3 கிலோமீட்டர் கூட்டினீங்கன்னா அதே அளவு தான் வரப்போகுது. இப்ப இதை உங்களுக்கு செய்யல தானே. நான் சொல்றேன் எல்லா பாதையிட ஆரம்பமும் முடிவும் சமன்னு சொன்னா ஒரு ஒரு ரோட்ல நீங்க வேணா எத்தனை ஸ்டெப்ஸ் வேணாலும் தாண்டி தாண்டி போக இயலும். ஆனா உங்களோட ஸ்டார்ட்டும் எண்டிங்கும் சமன்னு சொன்னா உங்களோட இடப்பெயர்ச்சி சமன்னு அர்த்தம். சரியா? இப்ப இதே கன்செப்ட் தான் கெமிஸ்ட்ரியில வரப்போகுது சக்திகளை போட்டு. இப்ப நீங்க இதை வந்து கிலோமீட்டர் மீட்டர்னு போட்டு தந்தா செய்வீங்க தானே. இதே உங்களுக்கு கிலோ ஜூல்னு போட்டா இந்த இடத்துல ஜூல் மட்டும் தான் மாறப்போகுது. சரியா? போட்டா செய்வீங்க. அந்த அந்த ஒரு சின்ன கன்செப்ட் தான் ஹெஸ்விதின்னு தந்தீங்க. ஆனா இந்த இந்த கேள்வி நீங்க செய்யறா ஒன்றும் உங்களுக்கு இந்த கூட்டல் கழித்தல் நல்லா தெரியணும். சரியா? எல்லாத்துக்கும் கூட்டல் கழித்தல் தெரியும். ஆனா அந்த எக்ஸாமுக்கு போனோடனே தடமாட்டத்துல நாங்க பிரிக்கிறோம். மற்றது சில இடங்கள்ல பெருக்க வரும், சில இடங்கள்ல பிரிக்க வரும். அதெல்லாம் மறந்துட்டு போனாலும் இந்த ஹெஸ்ன்ற கேள்வியை செய்ய இயலாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சுய நினைவோட இல்லாட்டியும் செய்யலாம். ஓஹேன்னு செஞ்சுட்டு பண்ணீங்கன்னா செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் ஒரு தாக்கம் வந்து எழுதுறேன். நான் வந்து அமோனியா இருங்க. இப்ப நான் எழுதின தாக்கம் என்னது? தகன தாக்கம் உண்டா இல்லாட்டி ஒரு தோன்றல் தாக்கம் உண்டா? என்ன தாக்கம்? தோன்றல் தாக்கம். யார்ட தோன்றல் தாக்கம்? அமோனியாண்ட தோன்றல் தாக்கம். ஓகே, அமோனியாட தோன்றல் தாக்கம். இப்ப நான் சொல்றேன் இந்த அமோனியா கேஸ்ல மட்டும் ரசாயன சக்தி அப்படின்னா இவர்ட மட்டும் எப்பொழுதே நான் எடுக்கிறேன் 46.1 கிலோ ஜூல் மூல் -1. ஒரு மூல் NH3 கேஸ்ல அது கொண்டிருக்கிற ரசாயன சக்தி வந்து 46.1 கிலோ ஜூல் மூல் -1 இருக்கேன் சயல. அதே மாதிரி இப்ப நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் பாத்தீங்கன்னா இவங்க இயற்கையில எப்படி இருப்பாங்க? ஒரு எதனைக்கு போறாங்க. இவங்களோட ரசாயன சக்தி எப்படி இருக்க போகுது? என்ன வரும் இவங்களோட ரசாயன சக்தி ஒவ்வொருத்தடி? எப்படி நாங்க எடுப்போம்? உண்மையா இதுக்கு ஒரு ரசாயன சக்தி இருக்கு. ஆனா நாங்க ஒரு எடுக்கோலன்னு எடுக்கிறது தானே. இயற்கை உறுதியாகிக்கிற மூலகங்களோட ரசாயன சக்தி நியம நிலைகள்ல பூச்சியம்னு சொல்லி நினைவுக்குதா? ஓகே. இப்ப நாங்க இந்த தாக்கத்துல டெல்டா H கண்டுபிடிக்கும். இந்த தாக்கத்துல வெப்ப உருளையை கண்டுபிடிக்கிறேன். டெல்டா H எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறேன்? விளைவு செய்ய தாக்கியிருக்கனே. விளைவு என்ன? 46.1 கிலோ ஜூல் மூல் -1. நீங்க அதெல்லாம் எழுதணும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அழகு ஸ்டேட் எல்லாம் போடணும். இல்லாட்டி மார்க்ஸ் இதுல இருந்து கழிக்கணும். தாக்கிகள்ல 2 தாக்கிக்கு அப்ப 2ஐயும் கூட்டணும். நீங்க 0 0 கூட்டினா 0. இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். என்ன? 46.1 கிலோ ஜூல் மூல் -1. இது ஒரு கஷ்டமான கேள்வியா? இல்ல. சரியா? ஆனா இது வந்து 2011 ஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஈஸி கேள்வி. சரியா? சும்மா பாருங்க. இப்ப இதுக்கு சக்தி வரைபடம் வந்து சும்மா வரைய சொன்னாங்கன்னா எப்படி நீ வரைவீங்க? தாக்கிட சக்தி இங்கேக்கு 0. இப்ப நான் 0ல தாக்கிகளை போடுறேன். N2 H2 இது ஸ்டேட் எல்லாம் போடுங்க. விளைவு இங்கேக்கு சயலைக்கு அப்ப 0க்கு பனியா ஒரு கோடை போட்டு வரைய வேண்டியதுதான். NH3 கேஸ்.
இங்க நீங்க கிலோ ஜூல் மூல் -1 சக்தின்னு எழுதணும். இப்ப தாக்கம் எங்க இருந்து எங்க நடக்கும்? தாக்கிலிருந்து விளைவு தானே, அப்ப இங்க நடக்கும். என்ன நடந்திருக்கு? சய 46.1க்கு வந்திருக்கு. இது சக்திய வெளிவிட்டு இருக்குது. சரியா? இப்படி மார்க் பண்ண தேவையில்ல. டெல்டா H -46.1 அப்படின்னு கிலோ ஜூல் மூல் -1 அப்படியே எழுதணும். இது உங்களுக்கு விளங்குது. இதுல வந்து பெருசா கேஸ் இல்லை. ஆனா இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா ஹெஸ் விதிக்கு வரப்போறேன். நான் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இது இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒரு லேசான கேள்வி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக சொன்னது. ஓகே, இப்ப நான் ஸ்டார்ட்ல சொன்னேன் தானே, உங்களுக்கு மாத்தையில இருந்து ஜப்னாக்கு டிரெக்டா த்ரூ பஸ்ல போகிடும். சரியா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வேற வேற பஸ் பிடிச்சு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு மாத்த இருந்து அண்டாந்தபுரத்து போயிட்டு அண்டாந்தபுரத்துல இருந்து திரும்ப ஜப்னாக்கு ஒரு பஸ் எடுத்து அப்படி போகிடும். சரியா? ஆனா ஒரே ஒரு 2 இடத்துக்கு இடையில டிஃப்ரெண்டா அவங்க போயிருந்தானே, வேணா ஒரே ஸ்டெப்ல போகிடும். அப்படி இல்லாட்டி 2 ஸ்டெப்பால போகிடும். உங்களுக்கு வேணா 3 ஸ்டெப்பால போகவும் மேலும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இறங்கி போனா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணாலும் உங்களுக்கு போகிடும். அப்ப அது அவ்வளோத்தையும் உங்களுக்கு இப்படி காட்டிடுமா இல்லாதா? சும்மா நார்மலா ஒரு ஒரு இடத்து தந்தா இப்படி செய்வீங்க. இப்ப நான் அதைத்தான் இங்க எழுதிக்கிறேன். ஏல இருந்து ஒருத்தர் பீருக்கு போறாரு. சரியா? அதுக்கு போறதுக்கு அவருக்கு 150 மீட்டர் பிடிக்குது. சில இருந்து ஏக்கு போறதுக்கு அவருக்கு -50 மீட்டர் எடுக்குது. சரியா? இப்ப நான் சக்தியோட வேலை செய்யக்கூட பிளஸும் வரப்போகுது மைனஸும் வரப்போகுது. அதனால நான் இப்படி போட்டேன். உங்களுக்கு வேண்டாம் இந்த -50 மீட்டரை பிளஸ்ஸா மாத்தலும் எப்படின்னா, இவரை நீங்க பிளஸ்ஸா மாத்தினீங்கன்னா அரோவா அடுத்த பக்கம் மாத்தணும். இது வந்து காவி கனியம் ஒரு பாடம் அதுல வரும். சரியா? அதுல நீங்க படிச்சுப்பீங்க. மெக்கானிக்ஸ்ல எங்க சொல்லி தருவாங்க? மெக்கானிக்ஸ் தானே, மெக்கானிக்ஸ்ல இருக்குது. அடுத்து இப்ப சி டு பி போறது ஒரு பாதையை எழுதிக்கிறாங்க. இதுக்கு வந்து 100 மீட்டர் பிடிக்குதான். இப்ப இந்த இந்த பார்த்து சொல்லுங்க எனக்கு, இந்த 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 மேப்ட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் எது? சியும் பியும். ஓகே, மத்தாக்கள் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்ட் பாயிண்ட்? சி ஸ்டார்டிங் பாயிண்ட், பி வந்து எண்டிங் பாயிண்ட். ஓகே, மத்தாக்கள் என்ன சொல்றீங்க? ஓகே, நாங்க பாப்போம் எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறார். எண்டுன்னு சொன்னா அவர்கிட்ட வந்து முடிஞ்சிருக்கணும். எது முடிஞ்சிருக்கும்? அம்புக்குறியோட தலை வந்து முடிஞ்சிருக்கும். பாருங்க, அம்புக்குறியோட தலையில இங்கதான் வந்து முடியுது. அப்ப ஒருத்தர் கேட்பாங்க, அப்ப இங்கே அம்புக்குறியோட தலைவன் வந்து முடியுது தானே, அப்ப இது எப்படி வந்துச்சு? நீங்க பாக்கணும், ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இந்த அம்புக்குறி தலைக்கு அடுத்து இன்னொரு அம்புக்குறி இதாண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன? பாதை கண்டினியூ ஆகுதுன்னு தானே அர்த்தம். இப்படி போறவர் இன்னும் போகலும் போயிட்டு இங்கதான் முடியுது, இதுக்கு போறதுக்கு ஒன்று இல்லையே, அப்ப இவர் தான் end. அப்ப இவர் இப்படி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் ஆகிக்கிறாரு இங்க 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 திரும்ப போயிட்டு அர்த்தமே. அப்படி போயிட்டு இந்த பக்கமே அம்புக்குறி வந்திருக்கும். சரியா? இப்ப இந்த அம்புக்குறியை பாருங்க, இவர் ஸ்டார்ட் ஆகிக்கிறது இங்க, எண்ட் ஆகிக்கிறது இங்க. அப்ப சீல ஸ்டார்ட் ஆகி பீல முடிஞ்சிருக்கு. இந்த தாக்கம் இந்த பயணம் போக போறவரை சீல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, பீல முடிச்சுக்கிறாரு. அப்ப இவர் 2 பேரையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சமன் தானே. இந்த பாதையிலையும் இந்த பாதையிலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் சமன். அப்ப இங்க இருந்து இங்க இருக்கிற இடப்பெயர்ச்சியும் இங்க இருந்து இங்க போறதுக்கான இடப்பெயர்ச்சியும் சமன். இங்க நீங்க போக நினைக்கிற 100 மீட்டர்னு, அப்ப ஷுவரா இங்க நீங்க போறதுக்கான தூரம் வேண்டாம் மாறுபடலாம். ஏன்னா தூரம்ன்றது எண்ணி கணியும். ஆனா இடப்பெயர்ச்சி மாற இயலாது. இங்க நீங்க போக எவ்வளவு? சய 50. இங்க நீங்க போக எவ்வளவு? சக 150. அப்ப சய 50ம் சக 150ம் சக 100 சரிதானே. 2 இடப்பெயர்ச்சியும் சமன். இது வெலிங்டன் சொல்லுங்க. ஓகே, இதே வந்து உங்களுக்கு அழுத்த சக்தி இருக்கு. இது இடப்பெயர்ச்சி அழுத்த சக்தியும் அப்படி வேண்டாம் போட்டு பாக்கல, நான் நோட்ல எழுதிக்கிறேன், நீங்க சும்மா வாசிச்சு பாருங்க. ஷுவரா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஏன்னா இது கஷ்டம் இல்லையே. இதே தான் நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படிதானே இருந்துச்சு. சக 150 மீட்டர், சக 100 மீட்டர், இது சாரி சய 50 மீட்டர். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அம்புக்குரிய இந்த பக்கத்துக்கு மாத்துறேன்.
கீழேக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட் எது? ரெண்டும் சி தான். ரெண்டும் சியா? எதுவும் இருக்காது. ரெண்டும் சி தான். சரியா? சில ஸ்டார்ட் பண்ணி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னா ரெண்டும் சீனு தான் அர்த்தம். சரியா? நீங்க சொன்னா சரி, நான் சும்மா குழப்பி பார்த்தேன். இப்ப நான் இது இந்த பக்கம் மாத்தினேன் தானே, இந்த சக்தி, இப்ப இது சக்தின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யும்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ல மாறும். உங்களுக்கு தெரியுமே, இப்படி போட்டது 5 மீட்டர்னு எடுத்தீங்கன்னா திரும்ப நீங்க இதே அம்புக்குறி அடுத்த பக்கம் மாத்துறீங்கன்னு சொன்னா இது -5 தான் வரும். இது பிசிக்ஸ். சரியா? அப்ப தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது இப்படி வரப்போகுது. நான் இன்னொரு தாக்கத்தை எடுக்கிறேன். இன்னொரு தாக்கம் இதுல எழுதுவோம். இது இந்த பக்கமே வைக்கிறேன். சயனூர்ல இருக்குது. நான் வந்து இதை அடுத்த பக்கம் மாத்துறேன். இப்ப எப்படி இருக்குதுன்னா ஏ பி சி, இது சக 100, இது சய 50, இங்க சக 150 வந்து நான் அடுத்த பக்கம் மாத்தினால இப்ப சய 150. இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சி, எண்டிங் பாயிண்ட் ஏ. ஓகே. பாருங்க, அம்புக்குறி வந்து முடிஞ்சிக்கிறது, எல்லா அம்புக்குறியும் முடிஞ்சிக்கிறது இந்த இடத்துல. சரி, இதுக்கு போற அம்புக்குறி இல்லையே. அப்ப ஏ தான் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்ட் ஆகிக்குது எங்க, சில இருந்து. சில இருந்து இப்படியே போயிட்டுக்குது, சில இருந்து இப்படி வந்துக்குது. அப்ப சி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப சி டு ஏ இடப்பெயர்ச்சி வந்து சய 50. அப்ப இந்த பக்கத்தால போனாலும் சய 50 வந்திக்கணும். அப்ப சக 100ம் சய 150 மேலும் சக 100ம் சய 150 சய 50 தானே. இப்ப உங்களுக்கு எப்படி தர போறாங்கன்னு இதுல ஏதாச்சும் ஒன்று தர மாட்டாங்க. இது தர மாட்டாங்க. எக்ஸ்ன்னு நீங்க எடுப்பீங்க, எடுத்து காண சொன்ன என்ன செய்வீங்க, லேசி தானே. சய 50 சமன் சய 150 சக எக்ஸ். இப்படி போட்டு இந்த எக்ஸ காண மேலாதா. இதுதான் நீங்க இப்ப கெமிஸ்ட்ரிக்கு செய்ய போறீங்க. சரியா? இது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா ஹெஸ் விளங்கிடும்னு அர்த்தம். ஆனா என்னடா, இப்ப நான் ஒவ்வொன்றையும் படிச்சு தரக்குள்ள அதுக்கு ரீசன் சொல்லி சொல்லி தானே படிச்சிருந்தேன். இதுல வந்து நான் ஃபர்ஸ்டே ரீசன் சொல்லி தரல. நீங்க எப்படி ஹெஸ்ன்ற கேள்வி செய்யணும்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரீசன் சொல்லி தரேன். சரியா? இப்ப இவ்வளவு நேரம் செஞ்சதை நான் வந்து கெமிஸ்ட்ரியால இப்ப கொண்டு வரேன். கெமிஸ்ட்ரியில வந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு இடையில போகலையே, ஒவ்வொரு தாக்கத்தை தான் செய்யுது. இப்ப நான் எக்ஸ்ல இருந்து வைன்ற தாக்கியம் உருவாக்குறேன். சரியா? இது எனக்கு ஒரு ஸ்டெப்ல செய்யற தாக்கமும் இருக்கலும். இதே மாதிரி எனக்கு வேணும்னா எக்ஸ வந்து வைல இருந்து உருவாக்கலும், எக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இசட உருவாக்கி இசட்ல இருந்து மறுவா வை உருவாக்கும் மேலும். சரியா? இப்படி தாக்கம் பண்ணி இருக்கலும். இப்ப இந்த தாக்கத்துல நான் சொல்றேன் இதுக்கு வந்து 100 ஜூல் போச்சு, இதுக்கு நான் சொல்றேன் 75 ஜூல் போச்சு, இதுக்கு 25 ஜூல் போச்சு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். அது அவங்களுக்கு இப்ப விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல இருந்து இதுக்கு போன சக்தி, இதே பாதையால போன சக்தி, தனிப்படியால போன சக்தியும் இவன் மத்த இன்னொரு பாதையால அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு போன சக்தியும் ஒன்றா இருக்கும். இப்ப இன்னொருத்த சொல்லுமே, அவர் வந்து ஏக்கு போயிட்டு பிக்கு போயிட்டு சிக்கு போயிட்டு டிக்கு போயிட்டு கடைசியில வைக்கு தான் வந்து சேர்றாருன்னா அவருடையும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சமன் தானே. அப்ப அவருடையும் சக்தி வந்து இந்த 100 சாரி சக்தி வந்து எல்லாத்தையும் கூட்டினா வர்றது 100 ஜூல தான் இருக்க போகுது. அப்ப இதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்றை தெரியா கனியமா போட்டு மத்ததுக்கு என்ன ஆன்சர் தந்திப்பாங்க, கிலோ ஜூல்ல கிலோ ஜூல் 3 - 1. அப்ப நீங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் இந்த பாதைகளுக்கு சமப்படுத்தி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இருந்தா மட்டும்தான் செய்யணும். அதுக்கு சமப்படுத்தி காணுவீங்க. சரியா? இன்னொன்னு நான் சொல்றேன், எக்ஸ் இருந்து வைய நீங்க உருவாக்குறீங்க, இப்படி இருக்குது தாக்கம். இப்ப இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, இசட். எண்டிங் ஓகே இசட். ஏன்னா இங்க இருந்தா இப்ப எண்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கிறது லேசி. ஏன்னு சொன்னா எண்டிங் பாயிண்ட் வந்து அம்புக்குறிட்டு தலையெல்லாம் முடியணும், இங்கதான் முடிஞ்சுக்கு. இப்ப இந்த தலையோட இப்படி வந்ததுக்கு இன்னொரு அம்புக்குறி வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு போகுதுனே. அப்ப வயல தான் முடியுது. அப்ப அவர் தான் எண்டிங் பாயிண்ட், இவர் தான் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து இங்க போகுது. இதுக்கு நான் போடுறேன் இந்த ஒரு 50 கிலோ ஜூல், இது போடுறேன் சக 150 கிலோ ஜூல், இது சக 100. சரியா? இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்ப்போம். இசட்ல இருந்து வை வரைக்கும்
சய 50 சக 150 சக 100 கிலோ ஜூல். அப்ப இந்த பக்கத்தால வந்தாலும் அதான் வந்து இருக்கணும், சரிதானே? 100 கிலோ ஜூல் வந்துச்சு. இப்ப இதுல ஒன்று தராட்டி நீங்க என்ன செய்வீங்க? இந்த தாக்கத்தை இப்படி போட்டு எழுதிருந்தானே, 150 சக எக்ஸ் சமன் 100, எக்ஸ் எவ்வளவு 50, சரியா? அப்படி எக்ஸ் ஏதாச்சும் ஒரு தாக்கத்துல வெப்பொழுரை மாற்றத்தை கண்டுபிடிச்சோன்னா கண்டுபிடிப்பீங்க. இது வரைக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன், சரியா? இப்ப நாங்க ஒரு கேள்வி செய்ய போவோம் ஹெஸ்ஸ வச்சு. இப்ப நீங்க இது வந்து நான் எக்ஸ் வைன்னு இப்படி ஈஸியா தந்துட்டேன் தானே, ஆனா உங்களோட கெமிஸ்ட்ரியில வரக்குள்ள எக்ஸ் வை நிலையை தாக்கி எழுதிது. அவங்க ஒரு சேர்வைகள் தருவாங்க, நீங்க ஒவ்வொன்றுக்கும் தாக்கம் எழுதணும். தாக்கம் எழுதி இங்க இங்க இப்ப நான் இது ஒவ்வொரு சும்மா ரெண்டம் நம்பர்ஸ் தானே போட்டேன். அவங்க தருவாங்க டெல்டா H பெருமானங்கள். இப்ப இது ஒவ்வொன்றும் தாக்கத்துக்கு இடையிலான தாக்க வெப்பொழுரைகள் தான் தருவாங்க. நான் சொன்னேன் தாக்கத்துல பேரோட வர வெப்பொழுரைகள் வந்து அந்தந்த தாக்கத்துல வெப்பொழுரை மாற்றம். அவங்க அந்த இடத்துல வெப்பொழுரை மாற்றம்னு தாராங்க இல்ல. இப்ப நியம தகன வெப்பொழுரைன்னு சொன்னா அதுல அர்த்தம் நியம தகன வெப்பொழுரை மாற்றம்ன்றது. ஆனா அந்த மாற்றம்ன்ற வேர்ட் வந்து இல்ல, அவங்க தந்து இல்ல. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், அப்படி இந்த தாக்கத்துல பேரோட வருதுன்னா மாற்றத்தை தான் தாராங்கன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற டெல்டா H வந்து சம்டைம் அவங்க தருவாங்க, இல்லாட்டி தர மாட்டாங்க, நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கேள்வி வரப்போகுது. இப்ப நான் இது சும்மா ஒரு ஐடியா தானே கொடுத்தேன்னா ஹெஸ்ட சொல்லி தரல. சொல்லி தர முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும்னா எனக்கு 2008ல 34வது MCQ தனியா செய்யுங்க. இதுக்கு முன்னுக்கு தெரிஞ்ச நாலேஜ பாவிச்சோ. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன இது படிச்சு இல்லாட்டி பாடம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க வருதானே சரி ஆன்சர், இல்லாட்டி இது முன்னுக்கு படிச்சிருப்பீங்க தானே, அதால ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி, சரியா? அப்பதான் எனக்கு நீங்க எங்க கீழே விட்டீங்கன்னு பாக்கணும். செஞ்சுட்டு எனக்கு ஆன்சரை போடுங்க. செஞ்சிட்டீங்களா? செஞ்சு முடிச்சிட்டீங்களா? செஞ்சு கொண்டிருக்கீங்களா?
ஆன்சர் என்னது? இன்னும் டைம் வேணுமா? செஞ்சாச்சா? அக்கா டைம் வேணும். ஓகே, செய்யுங்க. செஞ்சாக்கா எனக்கு செஞ்சது கொஞ்சம் போட்டோ பிடிச்சு அனுப்புறீங்களா? எப்படி செஞ்சுக்கிறேன்னு பார்க்க. கஷ்டமா கொஸ்டின்? லைட்டா தான் கஷ்டம். ஆன்சர் கிட்ட வருது. செஞ்சுட்டு அனுப்பு. ஓகே.
ஓகே, செய்வோமா? தூங்கிட்டீங்களா? ஓகே, இப்ப செய்வோம். கொஸ்டின் பாருங்க. இங்க தாக்கங்கள் கொஞ்சம் தந்திக்கிறாங்க. பாப்போம் தாக்கங்கள். C2H8 ஓட்டோட சேர்ந்து 4 CO2 H2வும் அதுல டெல்டா H தந்திக்கிறாங்க. ஓகே, இது என்ன தாக்கம்? இது ஒரு தோன்றல் தாக்கமா இல்லாட்டி என்ன தாக்கம்? தகன தாக்கம். தகன C2H6 தாக்கம். தகன தாக்கம். ஓ, ஏன்னா அந்த சேர்வைக்கு ஆக்சிஜனை போட்டு தகனிச்சு எழுதிக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க டெல்டா H தீட்டா Fன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. சரியா? அது எங்கால பிரச்சனை இல்லை, அவங்க சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த ஒரு ஃபார்மேஷனும் இல்லை இதுல. அது தந்தா அதுக்கு ஒரு வெப்ப சக்தி தந்திக்கிறாங்க. ஆனா நல்லா பாருங்க, இந்த டெல்டா Hல வந்து கிலோ ஜூல் மூல் -1 போட்டியில கிலோ ஜூல்னு தான் போட்டிக்கு. மூல் -1 சொன்னா ஒரு மூலுக்கு சொல்றது, ஒரு பேனோட வேலை. அந்த மாதிரி ஒரு C2H6 நீங்க C2H6 தகனிச்சா வாரது தான் கிலோ ஜூல் மூல் மைனஸ் தருவாங்க. அப்ப இந்த இடத்துல மூல் -1 தந்து இல்லை. அதே மாதிரி இங்க ஒரு மூலு மில்ல இருக்குது, 2 மூல் இருக்குது. அப்படின்னா இந்த தந்திக்கிற சக்தி வந்து இந்த 2 C2H6 தகனிக்க தேவையான சக்தியவா தந்திக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு C2H6 தகனிக்கிற சக்தியவா தந்திக்கிறாங்க. ரெண்டுக்கும். சரியா? அப்ப இங்க கிலோ ஜூல் மூல் -1 தந்திருந்து இப்படி தாக்கத்தை தந்திருந்தாங்கன்ற அர்த்தம், நீங்க இந்த வெப்ப உருளைய இந்த தாக்கத்தை நடத்துறதுக்காக 2ஆல பெருக்கணும்னு சொல்றது. திரும்ப சொல்றேன், இங்க இப்ப 2 இல்ல இருக்குது, 1 தான் இருக்குது. எப்பவுமே ஒரு C2H6 தான் இருக்குது. இங்க நாம தந்திக்கிறாங்க. சரி, இங்க 2 அப்படியே இருக்குது. சரியா? 2 C2H6 இருக்குது. இங்க இவங்க தந்திக்கிற ஆன்சர் வந்து 3120 கிலோ ஜூல் மூல் -1. அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு மோலுக்கு இவ்வளவு வெப்ப உருளை மாற்றம். அப்படின்னா ஒரு C2H6 இருந்தா இவ்வளவு வெப்ப உருளை மாற்றம்னு சொல்றாங்கன்னா, இங்க 2 இருக்குதுன்னா நீங்க இந்த தாக்கத்தை செய்யறதுக்காக அந்த தந்த பெருமானத்தை 2ஆல பெருக்கணும். நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே, நான் எழுதி காட்டுறேன், வேணா சொல்லுங்க. சரியா? விளங்காட்டி இப்ப அடுத்தது பாப்போம். H2. ஓகே, இப்ப நான் எழுதுறேன். 2C2H6 7 O2 4 CO2 6 H2O டெல்டா H 3120 கிலோ ஜூல். ஓகே, இப்படித்தானே சந்திக்கிறாங்க. இதுதான் உங்களோட தாக்கம். சரியா? இப்ப நான் சொல்றேன், இவங்க தந்திக்கிறது கிலோ ஜூல் மூல் -1. இதே தாக்கத்துக்கு கிலோ ஜூல்னு போடாம கிலோ ஜூல் மூல் -1 போட்டிக்கிறாங்க. இந்த டெல்டா H அர்த்தம் என்ன? இந்த தாக்கத்தை நடத்துறதுக்கான வெப்ப உருளை மாற்றம். விளைவுட சக்திகள்ல இருந்து தாக்கிட சக்திகளை நீங்க கழிச்சா வர ஆன்சர் தானே வரப்போகுது இந்த இடத்துக்கு. அந்த டெல்டா H தானே நீங்க இங்க சொல்றீங்க. அது ஓகே. அது எப்படி ஒரு மூலுக்கு? யார்ட ஒரு மூலுக்கும் இது என்ன தாக்கம்? தகன தாக்கம். தகனத்துல ஒரு மூலை யாருக்கு டிஃபைன் பண்ணுவோம்? யாரை நீங்க தகனிக்கிறீங்களோ அவருக்கு. யார்